ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் இது. இருள் சூழ்ந்து இருந்த அந்த நேரம் எல்லாமே விலகி வெளிச்சம் வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில பனியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடைபெற்றுட்டே இருக்கும். அந்த சமயத்துல இந்த தென்னந்தோப்பு வழியா சூரிய கதிர்கள் ஊடுருவி வர்றது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி ரம்மியமான காட்சிகள் எல்லாம் நம்மளை சுத்தி இருந்தா கூட அதை ரசிக்கிறதுக்கான நேரம் தான் நமக்கு இருக்க மாட்டேது. வெற்றிலை தீபம் போடுறதுக்கான வெத்தலை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கழுவி வெற்றிலை தீபம் போடக்கூடிய அந்த தட்டுல மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா குலதெய்வ பெட்டியிலையும் வெத்தலை பாக்கு வச்சாச்சு. வெள்ளை சாமந்தி பூ இருந்தது. அந்த பூ இருந்த அளவுக்கு எல்லாமே நம்ம வச்சாச்சு. இன்னைக்கு தோட்டத்துல சம்மங்கி இருந்தது. எனக்கு எல்லா பூவை விட பூஜைக்கு சம்மங்கி இருந்தா ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு வகையான நறுமணத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு கரெக்டா 6 பூ கிடைச்சது. இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த 6 பூவையுமே வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றதுக்கு அப்புறமா வேல்மாறல் பதிகம் படிச்சாச்சு. இந்த வேல்மாறல் பாடல்ல துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் அப்படின்ற ஒரு வரிகள் வரும். அவ்வளவு அற்புதமா மனசுக்கு ஒரு தைரியமா யாம் இருக்க பயமேன் அப்படின்ற வார்த்தையே நமக்கு ஒரு தத்ரூபமா சொல்ற மாதிரியான வரிகள். அதனால எனக்கு அந்த வரிகள் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வேல்மாறல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அதுல எந்த வரி ரொம்பவே மனசுக்கு பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வெற்றிலை தீபம் போட்டுட்டு வர்ற எல்லாருமே நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கட்டும்.